அனிதா மரணம் குறித்து அவதூறு பரப்பும் குன்னம் தொகுதி எதிர்க்கட்சி வேட்பாளர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் செந்துறை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட குன்னம் தொகுதி திமுக வேட்பாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்கருக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவி அனிதாவின் மரணத்தில் தன்னை சம்பந்தப்படுத்தி பேசும் ஐஜேகே வேட்பாளர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அனிதாவின் அண்ணனே இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் தோல்வி பயத்தால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது கூட்டணி கட்சியினர் தனிமனித தாக்குதலில் ஈடுபடுவதாகவும், திமுகவின் விடியல் பயணம் மற்றும் காலை உணவு திட்டங்களால் தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுவதாகவும் நம்பிக்கையுடன் கூறினார். நம்முடைய குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற ஐஜேகேவின் வேட்பாளர் தேவையில்லாமல் அனிதாவினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். நம்முடைய குழுமுறை சேர்ந்த செல்வம் அனிதா மறைவுற்ற செய்தி என்பது இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக பாஜக அரசால் இந்த நீட் தேர்வு திணிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து தன்னுடைய மனக்குமுறையை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தான் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். ஆனால் அதை இன்றைக்கு ஏதோ புதிதாக இவர் ஒரு கட்டுக்கதையை பேசுகிறார். அந்த கொலைக்கு நாங்களெல்லாம் காரணமானவர்கள் என்று என்னை நேரடியாக சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். இன்றைக்கு அவருடைய அனிதாவுடைய அண்ணன் மணிரத்னம் மிக தெளிவாக சமூக வலைத்தளத்தில் எழுதியிருக்கிறார். எங்களோடு உடனின்றவர் சிவசங்கர் அண்ணன் தான். முதலில் இந்த வேட்பாளருக்கு நீட் தேர்வு என்றால் என்ன தெரியுமா, நீட் தேர்வால் ஏற்படுகிற பாதிப்பு தெரியுமா, அனிதா மறைவு குறித்து இவருக்கு தெரியுமா, எதற்காக இவர் தேவையில்லாமல் இந்த அரசியலை பேசுகிறார் என்று அவரே சொல்லுகின்ற அளவிற்கு இந்த அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மிக தரந்தாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறார். கோவையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது இடையூறு செய்ததை தட்டி கேட்ட நபர் மீது இளைஞர் கும்பல் கொடூரமாக தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்ட நபர் ஒருவரை ஒரு கும்பல் சூழ்ந்து தாக்கியுள்ளது. இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொது இடங்களில் இத்தகைய அராஜகங்கள் அதிகரிப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறுக்கே வந்த சவ ஊர்வலத்தை கண்டு இது வேட்பாளர் பிரதாப்பின் வெற்றிக்கான அறிகுறி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நெகிழ்ச்சி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் KP பிரதாப்பை ஆதரித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அப்போது குறுக்கே சென்ற சவ ஊர்வலத்தை சுட்டிக்காட்டி, ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும் போது இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பது மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும் என்றார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலினை தனது பாசமிகு அண்ணன் என பலமுறை குறிப்பிட்ட அவர், மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் மகளிர் உரிமை தொகை உயர்வு மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். நாம ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஒரு சபா ஊர்வலத்தில் வெற்றின்னு சொல்லுவாங்க. அதான் இப்ப பிரதாப் கிட்ட சொன்ன, உன்னோட வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி. ஏன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளோ தேர்தல் எவ்வளோ பார்த்திருக்கோம். பிரச்சாரம் பண்ணும்போது இப்படி நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு சபா ஊர்வலம் போனது இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் குடியாத்தத்துல. அதனால உங்க அத்தனை பேருடைய ஆதரவோடு பிரதாப் அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று நம்ம மக்களுக்காக சட்டசபையில பேசுவது. திமுக கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை மண்ணில் புதைக்க யாராலும் முடியாது என செங்கல்பட்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆவேசமாக பேசினார். செங்கல்பட்டு மற்றும் மறைமலை நகர் பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக என்றாலே வளர்ச்சிதான் என்பதற்கு இந்த பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளை சாட்சி என்றார். எடப்பாடி பழனிசாமி தனது மரணம் குறித்து பேசுவதை சுட்டிக்காட்டிய அவர், எல்லோருக்கும் மரணம் உண்டு, ஆனால் நான் கொண்டு வந்த காலை உணவு திட்டம், நான் முதல்வன் போன்ற திட்டங்களுக்கு என்றுமே மரணமில்லை, அதை தொடும் துணிச்சல் யாருக்கும் இல்லை என தெரிவித்தார். இன்னும் காப்போம் நம்மை காக்க 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இதயம் காப்போம் அந்த திட்டம், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த ஸ்டாலின் இல்லாம போகணுமா? பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்துல மரணத்தை சந்திக்காத எந்த மனிதனும் இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும். மண்ணில் புதைப்பார்கள்.
ஆனா சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். திமுகவில் 4 அதிகார மையங்கள் செயல்படுவதாகவும் அக்கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பலர் அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை துறைமுகம் தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்த 4 பேரே ஆட்சியை அதிகாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்த 3 மாதங்களில் அது ஒழிக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் திமுக அமைச்சரவையில் உள்ள 8 பேரும் தற்போது போட்டியிடும் 19 வேட்பாளர்களும் அதிமுகவில் இருந்து சென்றவர்களே என்று குறிப்பிட்ட அவர், துரோகம் செய்பவர்களை தலைவர்களின் ஆன்மாக்கள் மன்னிக்காது என்று பேசினார். திமுக ஆட்சிக்கு வரைக்கும் கஞ்சா ஒழிக்கவே முடியாது, போதைப் பொருள் ஒழிக்கவே முடியாது. நம்முடைய குழந்தை செல்வங்கள் நம் கண் முன்னே அழிகின்ற சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலை தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சி நிச்சயம் வரும். ஆட்சி வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். கட்சிக்கு துரோகம் செய்பவர்களை தலைவர்களின் ஆன்மாக்கள் மன்னிக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசினார். மெட்ரோ ரயிலில் மக்களுடன் பயணம் செய்து முதலமைச்சர் வாக்கு சேகரித்த நிலையில் இன்று தஞ்சாவூரில் தனது 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஏற்கனவே திருவாரூர், நெல்லை மற்றும் புதுச்சேரியில் 3 கட்ட பிரச்சாரங்களை முடித்துள்ள முதலமைச்சர் இன்று தஞ்சையில் தனது அடுத்த கட்ட சூறாவளி பயணத்தை திட்டமிட்டுள்ளார். முன்னதாக சென்னை சென்ட்ரல் முதல் தேனாம்பேட்டை வரை மெட்ரோ ரயிலில் மக்களுடன் ஒரு சாதாரண பயணியாக அமர்ந்து கலந்துரையாடிய அவர், திமுக அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் கேட்டறிந்து மீண்டும் திமுக ஆட்சி அமைய ஆதரவு தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். அப்போது உற்சாகமடைந்த பயணிகள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டதுடன் அரசின் நலத்திட்டங்களுக்கு தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.